ஒதுக்குனீங்களே போதும். ஓ ஷுவர், கண்டிப்பாக என்னால் முடியும். மேரி கிறிஸ்மஸ். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இருக்கிற நாம் அதன் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் அதை ஆசரிக்கப் போகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். தன்னுடைய சந்தோஷத்திற்காக அல்ல, நம்மை ரட்சிப்பதற்காகவே இறைமைந்த நேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரது பிறப்பின் பண்டிகையை இருக்கிற நாம் நம்மை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் வாங்கும் பரிசுகளாலும் ஆடைகளாலும் செய்யும் அலங்காரங்களாலும் கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் முழுமை பெறாது. மாறாக ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் நாம் செய்யும் உதவிகளும் அவர்கள் மீது நாம் காட்டும் அன்பு மாத்திரமே கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை முழுமையாக்கும். இந்த பண்டிகை காலத்தில் நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஷார்ஜா சிஎஸ்ஐ தமிழ் திருச்சபையின் ஜூனியர் சர்ச் 2015 ஆண்டின் அறிக்கை. நட்சத்திர ஒளியால் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டப்பட்டு இருளால் மேற்கொள்ள முடியாத மெய்யான ஜீவ ஒளியாக உலகில் பாலகனாக பிறந்து பூமியிலுள்ள மக்களின் மன இருளை நீக்க பாலகனாக அவதரித்த நம் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். நமது சபையின் ஜூனியர் சர்ச் 2015 ஆண்டின் அறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளின் பெரிதான கிருபையினால் நமது சபையின் 2015 ஆண்டின் ஜூனியர் சர்ச் 16/1/2015 வெள்ளிக்கிழமை பரிசுத்த தொழுகைக்கு பின் காலை 7:45 மணிக்கு நமது ஆயர் அருட்திரு ரெவரண்ட் கே எட்வின் ஜான் தேவகுமார் அவர்கள் ஜெபத்துடன் ஆரம்பமானது. எதிர்கால திருச்சபையின் அடித்தளமாக அமைந்திருக்கும் ஜூனியர் சர்ச்
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6:45 மணி முதல் 7:45 மணி வரை 4 பிரிவுகளாக நடைபெற்று வருகிறது. பிகினர் பிரிவில் 18 பிள்ளைகளும், பிரைமரி பிரிவில் 4 பிள்ளைகளும், ஜூனியர் பிரிவில் 6 பிள்ளைகளும், சீனியர் பிரிவில் 2 பிள்ளைகளும், மொத்தமாக 30 பிள்ளைகளும் உற்சாகமாக பங்கேற்று பயன் பெற்றனர். இச்சிறார்களை கிறிஸ்துவின் பாதையில் வழி நடத்த பிகினர் பிரிவில் திருமதி லிகோ எட்வின் மற்றும் சுபாஷிபு அவர்களும், பிரைமரி பிரிவில் பிரதீபா ராஜேஷ் அவர்களும், ஜூனியர் பிரிவில் அரையாண்டை திருமதி பிளெஸி ரஸ்கின் அவர்களும், பின்னர் அவர்களுக்கு பதிலாக திருமதி பிரியா ஜோசப் அவர்களும், சீனியர் பிரிவில் திருமதி ஷாம்லி மெல்வின் அவர்களும் திறம்பட செயல்பட்டனர். மார்ச் மாதம் 14 முதல் 19 தேதி வரை துபாய் தமிழ் திருச்சபையில் ஃபாலோமி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நடைபெற்ற விடுமுறை வேதாகம பள்ளியில் நமது சபையின் பிள்ளைகள் உற்சாகத்துடன் பங்கேற்று பயன் பெற்றனர். ஜூனியர் சர்ச் பாடத்திட்டத்திலிருந்து 15 பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு மே மாதம் 22 தேதி முதல் பருவ தேர்வும் 16 30 பாடம் வரை நடத்தி அக்டோபர் மாதம் 23 தேதியில் 2ஆம் பருவ தேர்வும் நடத்தப்பட்டது. 2 தேர்விலும் பங்கேற்ற பிள்ளைகளுக்கு சதவீதத்தை கணக்கிட்டு 90% அதற்கு மேலும் மதிப்பெண் பெறுவோருக்கு முதல் பரிசும், 80 முதல் 89% பெறுவோருக்கு 2ஆம் பரிசும், 70 முதல் 79% பெறுவோருக்கு 3ஆம் பரிசும் கொடுக்கப்பட உள்ளது. பங்கேற்ற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் வருகை பதிவு செய்யப்பட்டு பரிசு வழங்கப்பட உள்ளது. 15/10/2015 அன்று நமது சபையில் நடைபெற்ற அறுப்பின் பண்டிகையில் நமது பிள்ளைகளின் பங்களிப்பு சிறப்பாக அமைந்தது. பிள்ளைகளை பாராட்டுகிறோம். 13/11/2015 அன்று அகில உலக திருமறை பள்ளி தினமானது நமது திருச்சபையில் அனுசரிக்கப்பட்டது. ஜூனியர் சர்ச் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து அந்நாளின் பரிசுத்த ஆராதனையை நடத்தி சிறப்பித்தது ஆசீர்வாதமாய் அமைந்தது. 2/12/2015 அன்று முன் தீர்மானித்திருந்தபடி நமது பிள்ளைகளின் தாளந்துகளை வளர்க்க ஊக்குவிக்கும்படி வகுப்பு வாரியாக வசன போட்டி, பேச்சு போட்டி, பாடல் போட்டி ஆயர் இல்லத்தில் வைத்து நடத்தப்பட்டது. போட்டிகளில் பங்கேற்ற பிள்ளைகளை உற்சாகப்படுத்த பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. 10/12/2015 ஆகிய இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் நமது சபையின் கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனையில் நமது பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிகள் இறை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தியது மகிழ்ச்சிக்குரியதாகும். இவரிடம் ஜூனியர் சர்ச் நடைபெற நல் ஆலோசனைகள் நல்கி உதவிய நம் சபையின் ஆயர், சபை செயற்குழு அங்கத்தினர்கள், சபை மக்கள், பிள்ளைகளை அனுப்பி உற்சாகப்படுத்திய பெற்றார், பங்கேற்ற பிள்ளைகள் அனைவருக்கும் இவ்வறிக்கை மூலம் நன்றி கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து நமது சிறார்கள் பயபக்தியிலும் பரிசுத்தத்திலும் பரமனின் பாதையில் பயணித்து இறை அரசுக்கு மாதிரிகளாக திகழவும் எதிர்கால திருச்சபையாக உருவாக்கப்படவும் ஜூனியர் சர்ச் துணை புரியட்டும் என்ற வேண்டுதலோடு இனிவரும் புதிய ஆண்டிலும் உங்கள் அனைவரின் நல் ஆதரவையும் ஜெபங்களையும் வேண்டி இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். வாழ்க இயேசு நாமம், வளர்க ஜூனியர் சர்ச். இவன் ஜூனியர் சர்ச் சார்பில் ஜூனியர் சர்ச் இயக்குனர்.